பிரேமா, இன்னைக்கு சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை இன்னைக்கு வந்திருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வீக் ஃபெட்டோட மீட்டிங் இருக்க போகுதுன்னு சொன்னீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் இயர் ஷேர் மார்க்கெட்டு, ஜாப் மார்க்கெட்டு, ஹவுசிங் மார்க்கெட்டு இதெல்லாமே இருக்க போகுதுன்னு சொன்னீங்க. அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், நிறைய விஷயங்கள் இருக்க போகிறது. இன்னையோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா ப்ளஸ் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற எஃப்ஓஎம்சி மீட்டிங். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வாரமே இன்றைக்கி டேட்டா ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த டேட்டா ரிலீஸ் ஆன பிறகு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இதை வச்சு நம்ம இப்போ ஹவுஸ் வாங்கலாம்னு முடிவு பண்ணலாமா, மார்க்கெட் ரேட் குறையுமா, ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, இன்னும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஷார்ட்டாக கிறிஸ்பாக பார்க்க போகிறோம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அதோட ப்ராக்ரஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 22% அதில் ரிட்டர்ன் இருக்கு. நம்ம இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சிபிஐ டேட்டால எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சிபிஐ, அதுக்கு முன்னாடி சிபிஐ டேட்டா என்னன்றது சொல்லிடுங்க ஷார்ட்டா. ஆமா, அது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்து போயிடுவோம். ஸோ சிபிஐனால எல்லாருக்குமே தெரியும், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். அதாவது இந்த நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு அதை வச்சு நிர்ணயம் பண்ணலாம். அதை வச்சு ஃபெட் அவங்களோட மானிட்டரி பாலிசி, அதாவது இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே வச்சுக்கலாமா, ஏற்றலாமா, குறைக்கலாமா, இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஃபெட்டை வச்சு தான் யூஎஸ்ஏ எக்கனாமி. ஸோ ஃபெட் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளவங்க, இன்வெஸ்டர்ஸ், பிஸ்னஸ் மேன் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாத்தோட ஒரு ஆணிவேராக இருக்கிறது இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா, அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதோட இன்ஃப்ளேஷன் டேட்டா. இதில் சிபிஐ, பிசிஇன்லாம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல. இந்த சிபிஐயில் 2 விஷயம் இருக்குது. அதாவது கோர் சிபிஐன்னு இருக்குது, ஓவரால் சிபிஐன்னு இருக்குது. ஓவரால் சிபிஐனா என்னன்னா 4 காம்பனன்ட்ஸ் அதில் எடுத்துப்பாங்க. அந்த 4 காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, எனர்ஜி, ஷெல்டர், சர்வீசஸ். இந்த 4 விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் அவங்க ஓவராலாக எப்படி பணவீக்கம் இருக்குது அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனால் இதை 4த்தையும் எடுத்துக்கிட்டால் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இதை வாலட்டைலாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா ஃபுட் அண்ட் எனர்ஜி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபுட்டு எனர்ஜியை கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு அந்த கோராக இருக்கிறது என்னென்ன, சர்வீசஸ் அண்ட் ஷெல்டர். ஸோ அது 2த்தையும் பார்த்தா கோர். ஸோ இந்த 2 டேட்டா இப்போ வந்திருக்கு. இந்த 2 டேட்டாவும் என்னன்னு பார்த்துருவோம். இந்த 2 டேட்டா எப்படி வந்திருக்குன்ற சொல்லுங்க. கரெக்ட். ஸோ இன்னைக்கு வந்திருக்க டேட்டா பொறுத்த வரைக்கும் ஓவரால் சிபிஐ எப்படி வந்திருக்குன்னா, இயர் ஓவர் இயர் நீங்கள் பார்க்கும்போது 2.7%, 2.7% வந்திருக்கு. அதுவே கோர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்படியே ஃபுட்டு எனர்ஜி தூக்கி போட்டு பார்த்தா 3.3% அப்படின்னு வந்திருக்கு. பிரேமா, இது நல்லா வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? இது எப்படி வந்திருக்கு, நம்ம எப்படி கணக்கு போடுறதுனா, இவங்களோட பெஞ்ச் மார்க் என்னன்னு பார்த்துருவோம். இவங்களோட பெஞ்ச் மார்க், ஃபெட்டோட பெஞ்ச் மார்க் 2%. எல்லா முயற்சியும், எல்லா கஷ்டமும் அவங்க மட்டும் இல்லை, யுஎஸ்ல உள்ளவங்க எல்லாருமே சேர்த்து படுறது அந்த 2%ங்கிறத அச்சீவ் பண்ணும். அதனால தான் நமக்கு இப்போ பார்க்கும்போது நீங்கள் கிரெடிட் கார்டில் வாங்கினீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும், இல்லை வீடு வாங்குறது, கார் வாங்குறது, எல்லாத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது. ஃபெட் இந்த 2% அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணும். ஸோ எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோர் தான் அவங்க கணக்கு எடுறாங்க 2%. இன்னும் கேப் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறாங்க, ரைட். ஆனால் சறுக்கும் போது முனம் சறுக்குது, ஜானியர்னா முனம் சறுக்குதுங்க, இங்கே தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது உனக்கு ஓவராலாக பார்க்கும்போது 2.7, ஐ திங்க் 2.4லாம் போனாங்க. ஆனால் திரும்ப 2.7 வந்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு சந்தோஷமான விஷயமா பார்க்க முடியல. அட்லீஸ்ட் நம்ம டேட்டாவை பார்த்தா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு சந்தோஷமான விஷயமா இல்லை. ஆனால் இன்வெஸ்டர்ஸ்லாம் அது வேற மாதிரி, இல்லை மார்க்கெட் அனாலிஸ்ட்லாம் வேற மாதிரி பார்த்தாங்க. என்ன மாதிரி? என்னன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்ததுன்னா இதுவாக தான் இருந்தது. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கோர் ரொம்ப பெருசாக மூவ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனும் ஈவன் இதை விட அதிகமாக எதிர்பார்த்தாங்க, இன்னும் மோசமாக வரும். ஸோ இது பரவாயில்லை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம ஒரு சாமானிய பார்வையில் பார்க்கும்போது இன்னும் 2% இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கே, நல்லா இல்லையே இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தாலும் மார்க்கெட் அனலிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் இன்வெஸ்டர்ஸ் அவங்க பார்வையில் இது ஒரு நல்ல டேட்டாவாக தான் வந்திருக்கு. கோர் கிணத்துல போட்ட கலாட்டம் அப்படியே கிடக்கு. போன மாதம் பார்க்கும்போது 3.3 இருந்தது. இது ஈவன் 3 போச்சு. ஸோ அப்போலாம் ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரைஸ் ஆச்சுல. ஆமாம், ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு மிக்ஸ்டு டே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஈவன் நாஸ்டாக் நீங்கள் பார்க்கும்போது, நாஸ்டாக்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் ஹெவி டெக் ஸ்டாக்ஸ் உள்ள ஒரு இண்டெக்ஸ் இல்லையா. ஸோ அது பார்க்கும்போது இன்னைக்கு ஃபயர் விட்டாங்க. 20,000 பாயிண்ட்ஸ் முதல் முறையாக தாண்டி ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. ஈவன் டெஸ்லா இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க 2021 அவங்க அச்சீவ் பண்ண இந்த ஹையை விட இன்னைக்கு அச்சீவ் பண்ணாங்க. அதற்கு நிறைய காரணம். இந்த டெஸ்லா என்னது, அவங்களோட சைனீஸ் மார்க்கெட்டோட ரிப்போர்ட்ஸ் நல்லா வந்துச்சு. ஈவன் இந்தியாவில் அவங்க ஷோரூம் பார்க்குறாங்க. திரும்ப இந்தியாவில் அதை பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை
ப்ளஸ் எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப்போட அவங்க கை கோத்து வின் பண்ணது, அப்புறம் டாஜிங்கிறதுல எலான் மஸ்க் இன்வால்வ் ஆகிறது, கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ எலான் மஸ்க் எது செஞ்சாலும் அது வந்து பயங்கர அவருக்கு வந்து ஒரு பிரதிபலனை தருது. அதுதான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ப்ளஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இன்றைக்கி நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து வந்தது. S&P அண்ட் Dow Jones வந்து ஓகே. ஸோ அதான் நான் மிக்ஸ்டாக வந்து வந்துச்சுன்னு சொன்னேன். ஆனால் எந்தவித பாதிப்பு ஏற்படுத்தலை. அதுவே வந்து நான் வந்து இது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்டு இப்போ பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா. இன்னும் FOMC மீட்டிங் அடுத்த வார்த்தை அந்த நம்ம ஜெரோமி பாவல் அவர்களோட வார்த்தையை வச்சு இன்னும் கூட பாசிட்டிவாக போகலாம். அந்த மீட்டிங் வந்து எப்படி இருக்கும்? அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் FOMC மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபெட் வாட்ச் டூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க 25 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனால் டேட்டா அவ்வளோ நல்லா வரல. கரெக்ட். நான் திரும்ப சொன்ன சாமானிய பார்வையில் அப்படி நல்லா வரல. ஈவன் இன்வெஸ்டர்ஸ் இல்லை பிஸ்னஸ் பீப்புள் அவங்க பார்வையில் ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மோசம் இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. FOMC மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு CPI டேட்டா கண்டிப்பாக அவங்களோட பெரிய ஒரு அந்த ஒரு பர்சன்டேஜில் பெரிய இடத்த ஆக்குபை பண்ணுறது CPI டேட்டா ப்ளஸ் ஜாப் ரிப்போர்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து போன மந்தோட அக்டோபரோட நவம்பரில் அதிகமானதுனால கண்டிப்பாக அவங்க 25 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஈவன் நவம்பர் நீங்கள் ஜாப் ரிப்போர்ட் எடுத்தீங்கனாலுமே அக்டோபரை விட நவம்பரில் நிறைய ஜாப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 0.1% அதிகமாக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து ஒரு கன்சர்னாக இருக்கும் ஃபெட்டுக்கு. ஏன்னா ஃபெட்டு வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ளேஷனை குறைக்கணும், அதே நேரத்தில் வேலை இழப்பை அதிகப்படுத்திடக்கூடாது. ஸோ எப்போல்லாம் இன்ஃப்ளேஷனை குறைக்கணுங்களோ அப்போல்லாம் வேலை இழப்பு அதிகமாகுது. ஸோ அது பெரும் கன்சர்னாக போயிடும் இல்லையா. இல்லைனா இந்த இது அப்படியே ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். திரும்ப வந்து வேலை இழப்பை வந்து குறைக்கிறதுக்கு திரும்ப வந்து நிறையா மானிட்டரி பாலிசி சேஞ்ச் பண்ணும். ஸோ இது வந்து திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சுழற்சியை வந்து கட்டுப்படுத்தணும்னா பணவீக்கத்தையும் குறைக்கணும், அதே நேரத்தில் வேலை இழப்பும் அதிகப்படுத்தக்கூடாது. ஸோ இப்போ பார்க்கும்போது பணவீக்கம் ஓகே, ஆனால் வேலை இழப்பு அதிகமாகுது. ஸோ கண்டிப்பாக 25 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைக்க போகிறாங்க. அதுதான் ஃபெட் வாட்ச் டூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதுதான் அடுத்த வாரம் நடக்க போகுது. நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து கம்மி பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஈவன் பாவலும் அதான் சொல்லுவாங்க இல்லையா, டேட்டா வச்சு தான் வந்து எது இருந்தாலும் முடிவு எடுக்க முடியும். இப்போ நமக்கு நவம்பர் டேட்டா தெரியுது, அதை வச்சு நமக்கு அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம்னு தெரியுது. ஈவன் ஜனவரியில் ஒரு FOMC மீட்டிங் இருக்கு. இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம். காரணம் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு நடக்க போற முதல் மீட்டிங்காக இருக்க போகுது. அது ஜெரமி பாவல் அங்கே கொடுப்பாங்களா இன்னும் இருப்பாங்களான்னு தெரிய போகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகிறது. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னா இப்போ அடுத்த வாரம் கண்டிப்பாக 25 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைக்க போகிறாங்க. ஜனவரி மீட்டிங்கில் அப்படியே பாஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிய வருது. முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்துச்சுன்னா 25 பேஸ் பாயிண்ட்ஸ் 4 டைம்ஸ் 100 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைக்க போகிறாங்க. அதாவது 1% இறங்க போகுது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அது நடக்க போகிறதான்னு தெரியல. ஆனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை குறைப்பாங்கன்னு தெரியுது. ஸோ என்ன இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னா அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக எல்லாத்தோட கிரெடிட் கார்டு நான் சொன்ன மாதிரி மார்கேஜ் ரேட்டு கார் லோன் ரேட்டு எல்லாமே கொஞ்சம் குறைய போகிறது அப்படின்னு தான் வந்து தெரியுது. பட் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஹவுசிங் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்? ஆமாம், இதுதான் எல்லாருக்கும் இயல்பாக எழுற கேள்வி இல்லையா. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் குறைக்க போகிறாங்க. என்னதான் இதுக்கு வந்து டைரெக்டாக மார்கேஜ் ரேட்டுக்கும் இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் தொடர்பு இல்லைனாலும் நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். இது வந்து 10 இயர் ட்ரெஷரி ஈல்டு பாண்டை அஃபெக்ட் ஆகும், அது வந்து மார்கேஜ் ரேட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ வந்து ஒரு இன்டெரக்டான ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவென்ச்சுவலி நீங்கள் இப்போ நான் அடுத்த வாரம் குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க 25 பேஸ் பாயிண்ட்ஸ். ஸோ நீ ஜனவரிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மார்கேஜ் ரேட்டில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ப்ளஸ் வின்டர் அந்த வந்து ஜனவரி தான் வந்து பீக் இல்லையா, டிசம்பர் ஜனவரி. ஸோ வின்டர் அப்போ வந்து நிறைய பேர் கொஞ்சம் வந்து சேல்ஸ் வந்து கம்மியாக, அதாவது ஹோம் பர்ச்சேஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் டிமாண்ட் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு சப்ளை அதிகமானதுன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஹவுசிங் மார்க்கெட் நம்ம தனி வீடியோ பார்ப்போம். அடுத்த FOMC மீட்டிங்கோட ரிசல்ட் ஜெரமி பாவல் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போது இன்றைக்கி டேட்டா வந்து ஒரு நல்ல டேட்டாவாக தான் வந்திருக்கு. ஸ்டாக் மார்க்கெட், ஹவுசிங் மார்க்கெட், ஜாப் மார்க்கெட் இப்படி எல்லா விதத்துலையும் பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல டேட்டா. ஸோ அதை தான் வந்து ஃபெட் வந்து அப்படியே எடுத்துகிட்டு அடுத்த வாரம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு எக்கனாமியில் ஒரு நல்ல ஆக்சிலேட் நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.